ரெண்டாவது, தஜ்ஜால் அதே பர்வீன்கிற சௌரி தான் கேட்குறாங்க, தஜ்ஜால் தாய் தந்தைக்கு பிறந்து கியாமத்து நாளின் நெருக்கத்தில் வருவான் என்று சொன்னீர்கள், அதற்கு ஆதாரம் சொல்லவும் ஒன்று கேட்குறாங்க. அப்போ தஜ்ஜால்ங்கிறவன் ஆதிலேருந்து இருந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. எங்கே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு வெளிப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன்லாம் வர முடியாது, ஏதாவது எல்லாமே ஆதம்லேருந்து தான் பிறந்து வந்திருக்க முடியும். திடீர்னு ஒருத்தன் வர பொதுவான ஒரு விதி, பொதுவாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒருத்தன் வருவான் என்று சொன்னீங்கன்னா அவன் தாய் தந்தைக்கு பிறப்பான் என்பது தான் அர்த்தமே தவிர ஆகாயத்திலேருந்து இறக்கப்படுவான்னு அர்த்தம் வராது. யாரை பற்றி வருவான்னு சொல்லப்பட்டாலும் பிற்காலத்தில் மகதி வருவார்னு சொல்லப்பட்டால் மகதி எங்கேருந்து வருவார்? அது ஆகாயத்திலேருந்து வரமாட்டார். இந்த பனு ஆதமுடைய மக்களில் ஒரு சந்ததியாகத்தான் அவர் வருவார். அப்போ யாரை பற்றி வருவார் என்று அறிவிப்பு சொல்லப்பட்டாலும் அதனுடைய பொதுவான அர்த்தமே என்னென்று கேட்டால், எல்லா மனிதர்களும் எப்படி வருவார்கள் அப்படி தான் வருவார்கள். எல்லா மனிதரும் எப்படி வருவார்கள்? ஒரு தாய் தந்தை வழியாக வருவார்கள். இந்த ஒரு பொது விதியே நமக்கு போதுமானது. தஜ்ஜால் வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. வருவான்டா என்ன வரணும்? அவன் ஏதோ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து வருவான்ட்டு தான் பொதுவான ஒரு புரிதல் இருக்கும். அதுவே போதுமான ஆதாரம். அது போக இன்னும் சில காரணங்களை வைத்து நம்ம என்ன செய்யலாம், இதை தஜ்ஜால் இன்னும் பிறக்கவெல்லாம் இல்லை, அவன் எங்கேயும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுலாம் இருக்கலை, இனிதான் பிறக்க போகிறான், மனித குலத்தில் ஒருவனாக தான் பிறப்பான் என்பதற்கு இன்னும் பல செய்திகளை நம்ம சான்றாக எடுக்கலாம். அதில் ஒரு செய்தி இருப்பதாக இருந்தால், புகாரியில் 1354வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்னு சையாதுன்னு ஒரு பையன் இருந்தான், ஒரு இளைஞன். அவன் என்ன செய்கிறான்னா, சில விஷயங்களை ஒரு மறைமான விஷயங்களெல்லாம் சொல்கிற மாதிரியாக ஊர் மக்கள்கிட்டையெல்லாம் செய்தி பரவுகிறது. அவன் என்னத்தையே சொல்கிறான், மனசில் உள்ளெல்லாம் கண்டுபிடிக்கிறான், அப்படி இப்படின்னு செய்தி பரவன உடனே அப்போ இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவனை போய் பார்க்க போகிறாங்க. அந்த ஒரு பெரிய சம்பவம். உமர்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவன் தஜ்ஜாலு தான், இவனை நினைக்கிறார் உமர், இவன் தஜ்ஜாலு, இவனுக்கு நான் கொண்டு விடுறேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவார். எப்படி கேட்பாருன்னு கேட்டால், தானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை நீங்கள் விடுங்க, அல்ரிபு உனுகஹு, அவன் கழுத்தை நான் வெட்டுறேன். இந்த 1354 புகாரியில் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஈய குன்ஹு, அவனாக இருப்பானேயானால், இவன் தஜ்ஜாலாக இருப்பானேயானால், ஃபலன் து சல்லத் அலைஹி, அதை கொள்கிற பொறுப்பு உன்னுடையது இல்லை. இல்லம் யகுன்ஹு, அவனாக இல்லை என்று சொன்னால், லா ஹைர லக்க ஃபீ கத்லிஹி, அவனை கொள்றதில் உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இவன் தஜ்ஜால் தான் என்று அவன் நினைக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தஜ்ஜாலாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, அது ஈசா நபியில் கொள்ளுவார், தஜ்ஜாலை கொள்வதற்குரிய வேலை ஈசா நபி கொடுக்கப்பட்டு நீ எதுக்கு கொள்கிறங்கிற? அப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸில் இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு பதிலை எதுக்கு சொல்கிறாங்க, அவனாக இருந்தால் அதுக்கு ஈசா நபி கொள்வாங்க, உன் வேலை இல்லை, பார்த்துக்குறோண்டா. அப்போ அவன் இப்னு சையாதுங்கிறவன் தாய் தந்தைக்கு பிறந்து மதீனாவை சேர்ந்த ஒருவனாக இருக்கிறான் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அவனுக்கு அம்மா இருக்கிறாங்க, அவனுக்கு அப்பா இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருப்பாங்கன்னா, அவன் இப்படி தஜ்ஜாலாக இருக்கான், அவனுக்கு அப்பா அம்மாவெலாம் இருக்காங்களே, இப்போ தானே பிறந்து இந்த ஊரில் வளர்ந்துருக்கிறான்னு ரசூலுல்லாஹ் அந்த பதிலை சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இருக்கலாம், அவனாக கூட இருக்கலாம், அது உன் வேலை கிடையாது. அவனாக இருந்தால் அது ஈசா நபி பார்த்துக்குருவார். அவனாக இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஒரு நன்மை அதில் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ தஜ்ஜால் என்பதற்கு தாய் தந்தையருக்கு பிறந்து வருவான் என்ற ஒரு கருத்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருக்கிறது. அப்படி தான், அதனால தான் தாய் தந்தைக்கு பிறந்த ஒருவனை பற்றி அவர் நினைக்கும் பொழுது சந்தேகத்துக்குரிய வாசகத்தை சொல்கிறாங்க. இப்படி அவனாக இருந்தால் அவனை கொள்வது உன் வேலை இல்லை, அவனாக இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு நன்மை கிடையாது, விட்டுட்டு போ. அப்படிங்கும்போது என்ன வருது, அவன் தஜ்ஜால் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் மறுக்கலை. பிறகு பார்ப்போம் தஜ்ஜாலுடைய வேலைகளை செஞ்சான்னா தஜ்ஜால்னு பிறகு முடிவெடுக்கலாம். அப்போ அவனாக இருப்பானேயானால் அதை நீ அதுக்கு பொறுப்பாளி இல்லை என்று சொன்னதில் இருந்து இவன் தஜ்ஜாலாக இருப்பான் என்று உமர் நினைத்தார்ல, அந்த நினைப்பை ரசூலுல்லாஹ் மறுக்கலை. இருந்தால் பார்ப்போம், ஈசா நபி அவன் கொண்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ தாய் தந்தையர் மூலமாக பிறந்த ஒருத்தனை பற்றி தானே அந்த பேச்சு வருது. அப்படி பிறந்தவன் தஜ்ஜாலாக இருக்கலாம் என்ற அந்த பேசிக் தப்பாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் விளக்கியிருப்பாங்க. அதிலிருந்து அவன் தாய் தந்தைக்கு பிறந்து வருவான் என்பதைத்தான் அந்த இஸ்லாத்தின் ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் இது 3055 வருதா,
56 57 கண்டினியூவாக அதே சனதோடு தான் வருகிறது. அதில் இப்னு உமர் சொல்கிறாரு, சும்மா காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின்னாசி, பிறகு ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட எந்திரிச்சு நிற்கிறாங்க, அல்லாஹ் புகழ்கிறாங்க, புகழ்ந்துட்டு சும்மா தக்கர தஜ்ஜால். இந்த டாபிக் நடந்ததுக்கு பிறகு கண்டினியூவாக நடக்கிற இன்னொரு செய்தி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட எந்திரிச்சு நின்று சும்மா தக்கர தஜ்ஜால், பிறகு தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போ என்ன சொன்னார்கள்னு கேட்டால், நான் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன், நூஹ் நபியும் அவருடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார், இருந்தாலும் அவர்களெல்லாம் சொல்லாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு இப்போ சொல்லப் போகிறேன். என்ன சொல்லப் போகிறேன்னு கேட்டால், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் உருகன் ஊனமுள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் என்பவன் உருகன் ஊனமுள்ளவன் கிடையாது. அப்போ இவன் தஜ்ஜால் இல்லைங்கிற சொல்ல வளர்க்குறாங்க. அவனை தஜ்ஜால்னு சிலர் நினைக்கிறத பார்த்துட்டு தான் உமர்லான இந்த பதிலை சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, நீ அவனை தஜ்ஜால் என்ன செய்கிறாதிய, அவனுக்கு 2 கண் நல்லா இருக்குது, தஜ்ஜால்னால் ஒரு கண் ஊனமுள்ளவனாக இருப்பான். அந்த ஒரு கண் ஊனம்ங்கிற ஒரு பேசிக்கை வச்சு தான் அவன் தஜ்ஜால் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க. அப்போ தாய் தந்தைக்கு பறந்து வந்திருக்கான்னு அந்த டாப்பிக்கு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி அவன் எப்படிப்பா ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து விலங்குகளில் கட்டப்பட்டிருக்கிறான், அவன் உடச்சிக்கிட்டில் வருவான், இவன் நமக்கு தெரிஞ்சு பிறந்தவன் அவ்வளோ இருக்கிறான், இவன் எப்படி தஜ்ஜாலாக இருப்பான்னு அந்த டாப்பிக்கை சொல்லாமல் ஒருகன் ஊனம்ங்கிற ஒரு டாப்பிக்கை சொல்கிறாங்க என்ற ஒரு செய்தி 3057வது ஹதீஸில் வருகிறது. அதே மாதிரி இது அவனாக இருந்தால்னு அந்த வாசகம் பொதுவாக தான் தஜ்ஜால்னு வாசகம் வரல. அவனாக இருந்தால் அது உன் பொறுப்பு இல்லை, அவனாக இல்லை என்று சொன்னால் அதில் உனக்கு நன்மை இல்லைங்கிறாங்கல்ல. இதில் தஜ்ஜால்னு எங்கே வருது, அதை பற்றி தான் வருது, சிந்திச்சா விளங்குது. இருந்தாலும் அப்படி வாசகம் இல்லையே அப்படின்னு நினைத்தோமே. ஆனால் அபூதாவுடைய அறிவிப்பில் ஈயக்குன் ஃபலன் துஸல்லத் அலைஹி ஏனி தஜ்ஜால், அதை தஜ்ஜாலை குறித்து இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது அவன் தஜ்ஜாலாக இருப்பானேயானால் ஓம் பொறுப்பு இல்லைன்ற தஜ்ஜாலைத்தான் குறித்தாங்க என்ற செய்தி அபூதாவுதில் தெளிவாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்னென்னு கேட்டால், இந்த இப்னு சையாத் ஒரு மாதிரியாக ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராகலாம் சில செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் அப்படி அல்லாஹ் அவனை ஆக்கி இருந்திருக்கிறான். பிறகு அவனுக்கே இரையச்சம் அவனை திருந்தி அவன்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவன் இஸ்லாத்தை தழுவி கொண்டான். இஸ்லாத்தை தழுவிட்டு ஹஜ்ஜிக்கு வேற என்ன செய்கிறான், போகிறான். ஹஜ்ஜிக்கு போகும்போது அபு சயீத் அல் ஹுத்ரி என்கிற சஹாபியும் அவனோட சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போகிறார். அப்போ சஹிப்து இப்னு சாயிதின் இலா மக்கத்தை, நான் மக்கா வரைக்கும், மதீனாவிலேருந்து மக்கா வரைக்கும் இப்னு சையாதோடு நான் நினைஞ்சேன் தோழமை கொண்டிருந்தேன். இப்போ கால் அலி அவன் என்னிடத்தில் கேட்டான், தஜ்ஜாலுக்கு இப்னு சையாத் கேட்குறான், அமா கது லக்கீத்து மினன்னாசி எஸ்வமூன அன்னி தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்களே, அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா அப்படின்னு அவர்கிட்ட போய் தஜ்ஜால்னு சொல்கிறது பரவலாக இருக்குது. ஊர் பூரா இவன் தஜ்ஜால்னு பரவி போச்சு. இந்த இப்னு நினச்ச மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி முறையிடுறான் அந்த இப்னு சாயிதுங்கிறவர் என்ன செய்கிறார், முறையிடுறான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த இப்னு சாயிது முறையிடுறார் யார்கிட்ட, அபு சயீதுகிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், மேலே அவர் இப்னு சாயிது சொல்கிறாரு, அலஸ்த சமயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொன்னதை நீங்கள் கேட்கலையா, இன்னஹு லா யூலது லஹு, அவனுக்கு புள்ளக்குட்டி இருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எனக்கு புள்ளக்குட்டி இருக்குதே, நான் எப்படி தஜ்ஜாலாக இருப்பேன். அப்போ என்னங்கிற தஜ்ஜால் நான் இல்லைங்கிறதுக்கு முன்ற ஆதாரம் என்னென்னு கேட்டால், எனக்கு வாப்பா அம்மா இல்லாமல் நான் அந்த ஆணாதியாக இருந்துக்கிட்டு இருப்பேன்ற அவர் அந்த வாதம் வைக்கலை. நான் தஜ்ஜால் இல்லைங்கிறதுக்கு என்ன வாதம் வைக்கிறார்னு கேட்டால், அந்த ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லா யூலது லஹு, அவனுக்கு பிள்ளையே பிறக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இப்னு சையாத் அபு சையிட்ட கேட்குறார். அபு சையித் என்ன செய்கிறார், தெரியுமா, அம்மா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்னு சையாத் சொல்கிறாரு, கது உளிதல்லி, இப்போ எனக்கு பிள்ளை இருக்குதே, இப்போ நான் தஜ்ஜால் இல்லை, தஜ்ஜாலுக்கு பிள்ளை குட்டி இருக்காது, எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குதே அப்படின்னு அவர் சொல்கிறார். ரெண்டாவது கேட்குறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் என்பவன் லா எதுகுலுல் மதீனத்தை வலா மக்கத்தை, மக்காவிலே மதீனாவிலே நுழைய மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது தெரியுமா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு இப்னு அபு சையிட்ட கேட்குறார். அப்போ அபு சையித் சொல்கிறாங்க, ஆமாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபக்கத் உளித்து பல் மதீனா, நான் மதீனாவோட பிறந்திருக்கிறேன், வஹான உரிது மக்காவுக்கு நான் போயிட்டுருக்கிறேனே, அப்போ என்னை நான் தஜ்ஜால்னு நினைக்கிறீங்க, தஜ்ஜால் மதீனாவுக்குள்ளே வரவே மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மக்காவில் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க, நான் பிறந்ததே மதீனா தான், இப்போ உங்களோட சேர்ந்து ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு தான் போயிட்டுருக்கிறேன், அப்போ நான் 2 இடத்துக்கும் போகிறேனே, நான் எப்படி தஜ்ஜாலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார்.
இதில் 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 முக்கியமான கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அப்போ தஜ்ஜால் என்றது இந்த அந்த இப்னு சையாத் மறுக்கும் பொழுது தஜ்ஜால்னு அப்படி பிறந்தாங்க வருவான், உங்களுக்கு தெரியாதா, எங்கேயோ இருப்பான், விலங்கை போட்டு கட்டியிருக்கு, உடச்சிட்டு தானே வருவான் இருக்குது, அவன் தாய் தகப்பெல்லாம் யாருன்னு தெரியாமையில் இருக்கணுன்ட்டு அப்படி பதில் சொல்லலை. தஜ்ஜால்னு அவனுக்கு புள்ள குட்டி இருக்காதுல்ல, எனக்கு இருக்குதுல்ல, மக்கா மதீனாவுக்கு வரமாட்டான், நான் வர்றேன்ல, ஆனால் தஜ்ஜால் இல்லைன்னு சொன்னதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ சைத்தை கேட்டு அபூ சைத் ஒத்துக்கிறார். அபூ சைத் ஒத்துக்கிட்டதுனால அந்த ஹதீஸ் ஆத்தன்டிக்கான செய்தியாக போகுது. அப்போ தஜ்ஜாலுங்கிறவன் மக்களோட மக்களாகத்தான் பிறந்தான் வருவான் என்பது இதிலேருந்து விளங்குகிறது. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இது புகாரில் 7355வது ஹதீஸில் வருகிறது. அதாவது ஜாபீர் இப்னு அப்துல்லா அவர் என்ன செய்கிறாருன்னா, யஹ்லிஃபு பில்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொன்னார், அன்ன இப்னு சாயிது தஜ்ஜால். இந்த இப்னு சாயிது, இப்னு சையாதுன்னு வரும், சில இடத்துல இப்னு சாயிதுன்னு வரும், இந்த இப்னு சையாது தான் தஜ்ஜால் அப்படின்னு ஜாபீர் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட முகமது இப்னுல் முன்கதிர் என்பவர் அவர் கேட்குறாரு, அவர் தாபியில் உள்ளவர் கேட்குறாரு, குல்து தஹ்லிஃபு பில்லா, என்னப்பா அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி பயங்கரமான விஷயத்தை சொல்கிறிய அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இன்னி சமயத்து உமர் அவர்கள் யஹ்லிஃப் அலா தாலிக்க, இப்படி சத்தியம் போட்டு சொன்னார்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் வைத்து சத்தியம் போட்டு சொன்னார்கள், போல இன்குருஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அதை மறுக்கலை, இவன் தான் தஜ்ஜால்னு கொல்ல போகிறேன்டார்ல, அவர் சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் முன்னிலையிலேயே இவன் தான் தஜ்ஜால் என்று சத்தியமிட்டு சொன்னார், அல்லாஹ் மேலே சத்தியமாக இவன் தான் தஜ்ஜாலுங்கிறார், ரசூலுல்லாஹ் மறுக்கலை, அப்படிங்கிறதுனால நான் சத்தியம் பண்ணி சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த இப்னு சையாது தஜ்ஜால் என்று சொல்லி இப்னு உமர் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். பிறகு அந்த நினைப்பு தவறு என்பதற்கு நெத்தில் அப்படி எழுதப்பட்டு இப்படி அதெல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் பிறகு நிராகரிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் இப்னு உமர் அவர்கள் சொன்னது ரசூலுல்லாஹ் மறுக்கலை, அவன் தான் தஜ்ஜால்னு சொன்னது மறுக்கலை. எப்படி மறுத்தாங்க, அவன் தஜ்ஜாலாக இருந்தால் இருந்துட்டு போகிறான், அது ஈசா நபி பார்த்துக்குருவார், உனக்கு என்ன வேலை அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அது மறுக்கலைங்கிறார். மறுக்கலைங்கிறதுனால நானும் இவர் சொல்கிறது சரியில்லை, தஜ்ஜால்னு அவனை சொன்னது சரியில்லை. ஆனால் அவர் என்ன ஆதாரத்தை வச்சு சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் துவக்கத்தில் அந்த உமர் அவர்கள் இவனை தஜ்ஜால் என்று சொல்லும் பொழுது மறுத்தார்களா, மறுக்கலை தானே, அதன்படி நானும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அதில் என்ன விளங்குது என்று கேட்டால், இவன் தஜ்ஜால் என்று நினைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கணும், தஜ்ஜால்னால் எங்கேயே கட்டி கிடக்குதுப்பா, அவனை கட்டி போட்டு ஒட்டச்சிக்கிட்டு ஒரு நாள் வருவான், நீ என்ன போய் இவனை போய் தஜ்ஜாலுங்கிற அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா. அவன் எங்கேயுமே இருக்கலை, மனிதனாகத்தான் பிறந்து வருவான்கிற ஒரு கான்செப்ட் இருக்க போய் தான் என்ன செய்கிறாங்க, அவனாக இருந்துட்டு போகிறான்ப்பா, அது இருந்தால் அவர் ஈசா நபி பார்த்துக்கிறவர், உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் என்ன விளங்குது, அவன் இல்லை, மனித குலத்தில் தான் பிறந்து வருவான் என்பது எனக்கு விளங்குகிறது. பொதுவான விதி அதுதான். அந்த விதி, இந்த ஆதாரங்கள் இல்லாட்டா கூட பிற்காலத்தில் ஒருத்தன் வருவான்னு சொன்னால் எங்கேருந்து வருவான், ஆகாயத்தில்தான் வருவான் என்று சொன்னால் தாய் தந்தைக்கு பிறந்து தான் என்ன செய்வான், வருவான். அந்த ஒரு பேசிக்கினை வருகிறது. இந்த ஹதீஸ்களை வச்சு பார்க்கும் பொழுது இப்னு சையாது தஜ்ஜால் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹ்வுக்கு துவக்கத்தில் இருந்திருக்கிறது. வேறு அடையாளங்களை பார்த்து அவன் தஜ்ஜால் இல்லைன்னு பிறகு அவங்க விளக்கிட்டாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் சொல்லும்போது மறுக்காமல் வேறு இருந்திருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன சொல்லி மறுக்கலை, தஜ்ஜாலுங்கன்னு இப்படி தாய் தந்தைக்கு பிறக்க மாட்டான்னு சொல்லி மறுக்கலையில், தாய் தந்தைக்கு பிறந்தவனும் தஜ்ஜாலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கு மறுப்பு கிடையாது. அது விளங்கிக்கிறணும்.